அன்பிற்கினியவர்களே, பொது காலம் 25ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மூவொரு இறைவனின் நிறை அருளை பெற ஜெபமாலை அன்னை அன்பியத்தின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய திருவழிபாடு கடவுளுக்கு உகந்த பணியாளர்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எத்தனை இடையூறுகள் துன்பங்கள் வந்தாலும் எப்போதும் பிறருக்கு நன்மை செய்பவர்களாக செயல்பட நாம் அழைக்கப்படுகின்றோம். நீதிமான்களுக்கு எதிராக எத்தனையோ பேர் சூழ்ச்சி செய்தாலும் கடவுள் அவருக்கு துணை நிற்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். நம்மில் இருக்கும் தீய நாட்டங்களுக்கு இடம் கொடுக்காமல் இயேசுவை போன்று கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாய் வாழ நாம் அழைப்பு பெற்றுள்ளோம். நம்மில் யார் பெரியவர் என்ற போட்டியில் நம்மை இழந்து விடாமல் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றும் குழந்தைகளாக செயல்படும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உன்னை கேட்க நான் சிரமேல் தாழ் பணிந்தே. பகல் போல் எரியும் உன் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். பகல் போல் எரியும் உன் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நீலையாய் உன்னை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவே. நீ போல் தூய்மையையும் என் நினைவில் ஓட செய்யும். நீ போல் தூய்மையையும் என் நினைவில் ஓட செய்யும். சேற்றினில் நான் விழுந்தால் என்னை சீக்கிரம் தூக்கிவிடும். என்னை சீக்கிரம் தூக்கிவிடும். தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்வடைந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும்
கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம் ஃபாதர். ஆண்டின் பொதுக்காலம் 25வது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறையேசுவின் இனிய பெயரால் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த காலை திருப்பலியானது நிர்மலா பன்னீர் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வருகின்ற நன்மைகளுக்கு நன்றி செலுத்தியும் இறை ஆசிர் வேண்டியும், மர்சி வால்சன் மார்டினா குடும்பத்தினர் இறையருளால் பெற்ற மகளிர் நன்மைகளுக்கு நன்றி செலுத்தியும் தொடர்ந்து இறையருள் அவர்களோடு இருக்க வேண்டும் என்றும், அந்தோனிராஜ் ஜெயமேரி குடும்பத்தினர் இறையருளால் பெற்ற மகளிர் நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி இறை ஆசிரை இறைஞ்சி மன்றாடியும், இம்மானுவேல் ஏஞ்சல் மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து அவர்களை இறைவன் பராமரித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும், அகஸ்டின் ஸ்டெஃபி குடும்பத்தினர் பெற்ற மகளிர் நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து இறைவன் அவர்களை தன் அன்பு கரத்தால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அம்ப்ரோஸ் ஜான் குடும்பத்தினர் இறையருளால் பெற்ற மகளிர் நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி இறைவனுடைய அருளும் ஆசீரும் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும், பெர்னத் சுபிக்ஷா குடும்பத்திற்கு இறைவன் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி இறைவன் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும், மைக்கேல் ரம்யா தம்பதியருக்கு குழந்தை நல்ல முறையில் பிறந்ததற்காக நன்றி எறிதலாக அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவனது தாயும் குழந்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், சௌரி வீரமுத்து பிரமிளா நான்சி குடும்பத்தினர் பெற்ற மகளிர் நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து இறையருள் அவர்களோடு இருந்து அவர்கள் செய்கின்ற பணிகளிலே உடன் இருக்க வேண்டும் என்றும், பிரசாத் ஜெனிஃபர் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி இறைவனுடைய அருளும் ஆசீரும் அவர்களோடு இருந்து அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும், தனது 5வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற கிறிஸ்டின் இம்மாக்குலேட் என்னும் சிறுமிக்காக அவருடைய பெற்றோர் நன்றியறிதலாக அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அந்த குழந்தையை ஆசீர்வதித்து எல்லா நலன்களாலும் வளங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரப்ப வேண்டும் என்று அவளுக்காக ஜெபிப்போம். சுரேந்தர் தங்கராஜ் மரிய கேரளின் குடும்பத்தினர் பெற்ற மகளிர் நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி இறைவனுடைய ஆசீரும் அருளும் அவர்களோடு இருந்து அவளை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்றும், மேத்யூ ரிபெல்லோ குடும்பத்தினர் பெற்ற மகளிர் நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி இறை ஆசிரை இறைஞ்சி மன்றாடியும், டெனிசன் ஜான்சி கவிதா குடும்பத்திற்கு இறைவன் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி இறை ஆசிரை இறைஞ்சி மன்றாடியும், அந்தோணி முத்து குடும்பத்திற்கு இறைவன் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாக அர்ப்பணித்து இறைவன் அவர்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்றும், ஷர்லின் ஜஸ்லின் நன்றியறிதலாக அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அவர்களை ஆசீர்வதித்து தூய ஆவியாரின் வல்லமையினாலே அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும், தனது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்ற அபிராமி இறைவனுக்கு நன்றியாக அர்ப்பணிக்கின்றார். அவருடைய நன்றியறிதலை ஏற்று அவருடைய பிறந்த நாளிலே அவருக்கு எல்லா நலன்களையும் வளங்களையும் இறைவன் அருள வேண்டும் என்றும், ஜான் மோரிஸ் தான் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக இந்த திருப்பலியில் நன்றி செலுத்துகின்றார். இறைவன் அவரை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும், பிரகாஷ் பவதாரிணி புதிய கார் வாங்கியதற்காக இறைவனுக்கு நன்றியாக இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்றும், ஐ ஷார்ட்கே டிவி சர்வீஸ் சென்டர் வளர்ச்சிக்காகவும், அனிடெக் இன்ஃப்ரா தொழிலில் வளர்ச்சி காண வேண்டும் என்றும், ஏஜேஎஸ் பவர் சொல்யூஷன் தொழில் முன்னேற்றம் காணவும், மறைமலை நகர் கிராண்ட் ப்ரொமோட்டர்ஸ் தொழிலில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றும், நாளை நடைபெறும் புனித பியோ பெருவிழா ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்றும், இதில் பங்கெடுக்கின்றவர்களுக்கும் இதை வழிநடத்துகின்றவர்களுக்கும் இறைவன் தன்னுடைய அருளை அளிக்க வேண்டும் என்றும், இந்த நாளை சிறப்பிக்கின்ற ஜெபமாலை அன்பிய மக்களின் மகிழ்வான வாழ்விற்காகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார்கள். இவருடைய நன்றியறிதலையும் இவருடைய சிறப்பு கருத்துக்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். இறைவனுடைய அருளும் ஆசீரும் இவர்களை தொடர்ந்து சுற்றி சூழ்ந்து பாதுகாத்து வழிநடத்துவதாக. இறந்த 11வது நாள் நினைவு நாளில் விஜய் இருதயராஜ், இறந்த 6வது நாள் நினைவு நாளில் ஜார்ஜ், இறந்த பி தாமஸ், விபி அந்தோணிசாமி, புஷ்பா மேரி, ராஜமாணிக்கம் ஜெஸ்ஸி, ஜென்வி, அருளையா தங்கப்பன், மேத்யூ ரிபெல்லோ, ஆக்னஸ் ரிபெல்லோ, ஓகே மார்க்ஸ், ரோஸ் மேரி, குட்டிதாஸ், அல்ஃபோன்சா லில்லி தெரேசா இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். இறந்த இந்த சகோதர சகோதரிகள் இறைவன் அருளினாலும் இரக்கத்தினாலும் விண்ணக வாழ்வை பெற்று மகிழ்வார்களாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் இணைந்து இந்த ஆண்டவருடைய நாளிலே அர்ப்பணிக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாயிருக்க நம்முடைய பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்கள் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனவருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை கேட்போம். இறைவன் நம்முடைய இதயங்களை தூய்மைப்படுத்தி தூய்மையான இதயத்திலே தன்னுடைய அருளையும் ஆசிரியையும் நிறைவாக பொழிய வேண்டும் என்று உருக்கமாய் செபிப்போம். ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பே, ஆண்டவரே நான் தூய்மையாவே, நீரே
இரக்க பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியிலே இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஈசோ புள்ளினார் என்மேல் தெளிப்பி ஆண்டவரே நான் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் முறை பணிதலிலும் வெண்மையாவே. உங்களுடைய இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறி, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளிலும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 17 முதல் 20 முடிய. பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் என்றும் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் என்றும் இருக்கின்றார். கடவுளே உமது பெயரின் வல்லமயம் என்னை காப்பாற்றும். உமது மேன்மை மிகு ஆற்றலினார் எனது நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே உமது பெயரின் வல்லமையம் என்னை காப்பாற்றும். உமது மேன்மை மிகு ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். கடவுளை விண்ணப்பத்தை கேட்டருளும் எனக்கு செவி சாயும். கடவுளே விண்ணப்பத்தை கேட்டருளும் எனக்கு செவி சாயும். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் என்றும் இருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு என்றும் துணைவராயிருக்கின்றார். எனது வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு என்றும் துணைவராய் இருக்கின்றார். எனது வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். ஆர்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவே, நன்றி செலுத்திடுவே. ஆர்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன், நன்றி செலுத்திடுவேன். என்
வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் என்றும் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் என்றும் இருக்கின்றார். இரண்டாம் வாசகம். அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 16 முதல் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 3 முடிய. அன்பிற்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள். பேராசை கொள்கிறீர்கள், அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை முத்துக்கள் 30 முதல் 37 முடிய. காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாள்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நகமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு
இத்தகைய சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆப்பிரிக்க நாட்டினுடைய பாரம்பரியத்தில் ஒரு சொல் உண்டு. அந்த சொல் உபுந்து என்பதாகும். உபுந்து ஆப்பிரிக்க மொழியில் உபுந்து அப்படின்னா என்ன அப்படி கேட்டால், ஐ ஆம் பிகாஸ் we are. நான் இருக்கிறேன் ஏனென்றால் நாம் எல்லாம் இருக்கின்றோம். ரொம்ப அருமையான பொருளுடைய ஒரு வார்த்தை அது. நான் இருக்கிறேன் ஏனென்றால் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் என்பதுதான். நான் தனியாக இருக்கவில்லை, நாம் எல்லோரும் இருப்பதனால் நான் இருக்கின்றேன். இல்லை என்றால் எனக்கு இந்த உலகிலே இருப்பதற்கான அர்த்தம் எதுவுமே கிடையாது. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இந்த ஆப்பிரிக்க நாட்டிலே ஒரு கிராமத்தில் ஒரு நாள் விளையாட்டு போட்டி நடந்ததாம். விளையாட்டு போட்டி நடந்த பொழுது எல்லாரும் அந்த விளையாட்டு போட்டியில் ரொம்ப ஆர்வத்தோடு கலந்து கொண்டார்கள். பல்வேறு விதமான விளையாட்டுகள் நடத்தப்பட்டன. அதில் யார் முதலாவது இடம், ரெண்டாவது இடம், மூன்றாவது இடம் எல்லாம் அறிவித்தார்கள். கடைசியாக ஒரு விளையாட்டு போட்டி. அந்த விளையாட்டு போட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கானது. உடலில் சில குறைபாடு உடையவர்கள், அவர்களுக்கும் ஒரு விளையாட்டு போட்டி நடத்த வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து அங்கே ஒரு விளையாட்டு நடத்துகிறார்கள். அதில் ஒரு ஓட்டப்பந்தயம். ஓட்டப்பந்தயம்னா எல்லாரும் ஓட முடிஞ்சவங்க ஓட முடியும், ஓட முடியாதவங்களும் இருப்பாங்க. அவர்களுடைய குறைபாடுகளுக்கு ஏற்ப இருந்தார்கள். அதில் கலந்து கொண்ட எல்லோரும் வந்து நின்றார்கள். 7 பேர் இருந்தார்கள். அந்த சிறுவர் சிறுமிகள் 7 பேர். விளையாட்டு போட்டி ஆரம்பமானது. ஓட்ட பந்தயம் விசில் அடித்த உடனே எல்லோரும் அவர்கள் முடிந்தவரை வேகமாக அவர்கள் சென்றார்கள். இப்படி போய்கொண்டிருந்த போது எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் எப்படி இந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்வார்கள் என்று. திடீரென்று எதிர்பாராத விதமாக அதில் பங்கெடுத்த ஒரு சிறுவன் கீழே விழுந்து விட்டான். தடுமாறி கீழே விழுந்த உடனே அவனுக்கு கொஞ்சம் அசிங்கமாகி போனது. இந்த விளையாட்டு போட்டியில் நாம் கலந்து கொண்டு கீழே விழுந்து விட்டோமே என்று அவன் தரையை தட்டி தன்னுடைய தலையால் தரையிலே அடித்து கொண்டான். அந்த சத்தத்தை கேட்ட முன்பே சென்று கொண்டிருந்தவர்களெல்லாம் சொல்லி வைத்தது போல எல்லோரும் ஒரே நேரத்தில் திரும்பி பார்த்தார்களாம். எல்லா மக்களும் அப்படி அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உடனே யாரும் எதுவுமே அவர்களிடத்தில் சொல்லவில்லை. மற்ற 6 பேரும் என்ன செய்தால், திரும்பி பார்த்தவர்கள் வேகமாக ஓடி வந்தார்கள். ஓடி வந்து அவனை தூக்கினார்களாம். கீழே விழுந்து அவனை தூக்கி கொண்டு எல்லோரும் ஒன்றாக 7 பேரும் ஒன்றாக அந்த ஓட்டப்பந்தயத்தில் திரும்பவும் நடந்து சென்றார்கள். போய் 7 பேரும் ஒரே நேரத்திலே அந்த எல்லைக்கோட்டை கடந்தார்கள். அங்கிருந்த எல்லோரும் எதிர்பாராத ஒரு திருப்பமாக இது நடந்தது. எல்லோரும் எழுந்து நின்று கைகளை நீண்ட நேரம் தட்டி ஆரவாரித்தார்கள். இதுதான் உண்மையான போட்டி. இப்பொழுது நேரம் நடந்த போட்டிகளிலே சிறந்த போட்டி எது என்று கேட்டால் இதுதான். இதில் யார் முதல், இரண்டாவது, மூன்றாவது என்றெல்லாம் இல்லை, எல்லோருமே முதலிடம்தான். இதுதான் உபுந்து. நான் இருக்கிறேன் என்றால் ஏனென்றால் நாம் எல்லோரும் இருக்கின்றோம். நான் இருக்கிறேன், நான் தான் முதலில் வர வேண்டும், நான் தான் முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்பதல்ல. நான் இருக்கிறேன் ஏனென்றால் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் என்ற உணர்வு தான் நம்மை உண்மையான மனிதர்களாக வாழ வைக்கும். இப்படிப்பட்ட உணர்வு தான் இன்று நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது என்பதை இந்த சிறுவர்கள் மிக அழகாக உணர்த்தி விட்டார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று இயேசுவினுடைய சீடர்கள் இயேசுவோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கலிலேயா வழியாக அவர் சென்று கொண்டிருக்கின்றார். கடந்த வாரம் பார்த்தோம். இந்த வாரம் தொடர்கின்றது அவருடைய பயணம். இப்பொழுது இயேசு இதோ மார்க் நற்செய்தி 9வது அதிகாரத்திலே இன்று நற்செய்தி பகுதி. இயேசு மக்களுக்கு கற்பித்தவை எல்லாம் நிறுத்திவிட்டார், மக்களுக்கு கற்பித்து முடித்து விட்டார்.
இப்பொழுது அவர் சீடர்களுக்கு கற்பிக்கின்றார். எல்லோரும் வீட்டிற்குள்ளாக போகிறார்கள். வீட்டிற்குள்ளே போன உடனே இயேசு தனியாக சீடர்கள் மட்டும் இருக்கின்ற பொழுது அவரிடத்தில் கேட்கின்றார், வழியிலே நீங்கள் என்ன வாதாடி கொண்டு வந்தீர்கள்? எல்லோரும் பேசாமல் இருந்தால் எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும் நம்ம என்ன பேசணுன்ட்டு? இயேசுக்கு தெரியாதா? தெரியும், அவருக்கு தெரிந்து தான் கேட்குறாரு. இது தெரிந்தே கேட்கின்ற கேள்வி இது. ஆமாம், அறிவினா என்று தமிழ் இலக்கியத்தில் சொல்கிறது. அறிவினா, தெரிந்தே ஒரு பதில் தெரிந்தே கேள்வி கேட்பது. அவர் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒரு வாதாடி கொண்டு வந்தார்கள் என்று மார்க் எழுதுகின்றார். அவள் எதுவுமே பதில் சொல்லவில்லை. ஆனால் தெரியும், இயேசுக்கு தெரியும் என்ன பேசிக் கொண்டிருந்தால். யார் தங்களுள் முதன்மையானவர், யார் தங்களுள் இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமானவர், யார் முதலிடத்தை பிடிக்கப் போகிறவர், யார் இயேசுவுக்கு பின்னால் இந்த திருத்தூதர்களை தலைவராக போகின்றவர், யாருக்கு இயேசு முன்னிடம் கொடுக்க போகிறார் என்று பலவிதமான வாதங்கள் அவர்களுக்குள்ளே நிகழ்கின்றன. நான் இருக்கின்றேன் ஏனென்றால் நான் முதன்மையானவனாக இருக்க வேண்டும். நான் இருக்கின்றேன் என்றால் இந்த எல்லோருக்கும் மேலாக நான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் எனக்கு ஒரு மரியாதை என்று சிந்திக்கின்ற உலகத்திலே நான் இருக்கின்றேன் என்றால் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் என்ற பரந்துபட்ட பார்வை இல்லாமல் இயேசுடைய சீடர்கள் பாருங்கள், எவ்வளவோ புதுமைகளை பார்த்தார்கள், எவ்வளவோ இயேசு சொன்னதெல்லாம் கேட்டார்கள். இருப்பினும் அவர்களுக்குள்ளாக இருந்த மனநிலை என்ன? தங்களுள் யார் பெரியவர் என்ற மனநிலை மட்டும்தான் மேலோங்கி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இயேசு என்ன செய்கின்றார்? அவர்களுக்கு ஒரு போதனை கொடுக்கின்றார். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்ற ஒரு அற்புதமான படிப்பினை அவர்களுக்கு கொடுக்க. இதுதான்பா உங்களுடைய வாழ்க்கை. முதன்மையாக இருக்க வேண்டும் என்பதல்ல, எல்லோரையும் ஆட்டி படைக்க வேண்டும் என்பதல்ல, எல்லோருக்கும் மேலாக அமர்ந்திருக்க வேண்டும் என்பதல்ல, எல்லோரும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று சிந்திப்பதல்ல. அது அல்ல சீடத்துவம். சீடத்துவம் என்பது ஒருவரோடு ஒருவர் ஒன்றாக இருப்பது, அவர்களுக்கு பணிவிடை செய்வது. ஏசு அதோட சொல்ல, அதோட கீழே போயிட்டார். கடைசியானவராக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், தொண்டராக இருக்க வேண்டும், தொண்டராக இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான சீடத்துவம் என்று இயேசு சொல்கின்றார். இயேசுவை பின்பற்றி இயேசுடைய சீடர்களாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏதோ இயேசுவை பின்பற்றி செல்கின்ற கூட்டத்தில் ஒருவராக அல்ல, தூரத்தில் நின்று இயேசுவை பார்க்கின்றவர்களாக அல்ல, இயேசுவினுடைய சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருமுழுக்கினால் இயேசுவினுடைய சீடர்களாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்றால் நாம் எல்லோருமே நான் இருக்கின்றேன் ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம் என்ற ஒரு உணர்வோடு, பரந்துபட்ட உணர்வோடு நாம் வாழ இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். இதுதான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு தருகின்ற மைய கருத்து. ஆகவே இயேசு இதற்கு, இந்த விளக்கத்திற்கு ஒரு இன்னும் உறுதி சேர்க்கின்ற வகையில் என்ன செய்கிறார்? ஒரு குழந்தையை அழைத்து அவர் நடுவில் நிறுத்துகின்றார். நிறுத்தி, இந்த சிறு பிள்ளையைப் போல் என்னை ஏற்றுக்கொள்பவர் எவரும், என் பெயரால் இதை குழந்தை ஏற்றுக்கொள்கின்றவர் என்னையே ஏற்றுக்கொள்ளுகின்றார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்று சொல்லுகின்றார். இந்த சிறு குழந்தைகள் என்ன செய்கின்றன? அவர்கள் யதார்த்த குணமுடையவராக இருக்கின்றன. யதார்த்த குணம், போட்டி பொறாமை என்ற உணர்வுகள் எல்லாம் கிடையாது. வளர வளரதான் மனிதர்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களை வளர்த்துக் கொள்கின்றார்கள். குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது மற்ற குழந்தையை பார்க்கின்ற பொழுது அது சிரிக்குது, புன்னகைக்கிறது. நாம் தான் முறைச்சிட்டு போகிறோம். மற்றவங்களை பார்த்தா அவங்க நம்மள்ட்ட ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். ஆகவே நான் விலகியே இருக்கின்றேன் மற்றவர்களிடமிருந்து என்ற ஒரு மனநிலை பொதுவாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் குழந்தைகள் ஒரு குழந்தையை பார்த்தா கை நீட்டு சிரிக்குது, அந்த குழந்தையை அழைக்கிறது மகிழ்ச்சியோடு, வா விளையாடலாம் என்று ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து விளையாடுகிறார்கள். அங்கே யார் முதன்மை, யார் இரண்டாவது எல்லாம் அங்கே எல்லாம் கிடையாது. குழந்தைகள் விளையாடுவதில் நீங்கள் பார்த்தால் இப்போ எங்கே விளையாடுறாங்க குழந்தைங்க? அது விளையாடுறதில்ல, அதுவே இருக்குது. எல்லாம் வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுருக்காங்க. அது ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை வச்சு, ஐயோ வெளியே போகக்கூடாது பூட்டி எல்லாம் முதல்ல ஒரு கதவை போட்டு, அப்புறம் கிரில் கேட்டு எல்லா கேட்டும் போட்டு 10 கேட்டை போட்டு பூட்டி உள்ளே வச்சுருந்தா என்ன பண்ணுவோம்? அப்படியே வளருது. யார்ட்டையும் பேசுறதில்லை, பழகிறதில்லை. இப்படித்தான் இன்றைக்கு குழந்தைகள் வளர்கிறார்கள். ஆனால் அப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை, எல்லாம் தெருவில் தான் இருப்பாங்க குழந்தைங்களாம். தெரியும் உங்களுக்கு, நாமெல்லாம் அப்படி தான் வளர்ந்தோம் பெரியவங்களாக இருக்கிறவங்களாம். எப்பொழுது மற்றவர்களோடு விளையாடுவது தான். அதில் எவ்வளோ விஷயங்கள் நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம்.
ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஒருவர் மற்றவருக்காக நாம் இருக்கின்றோம் என்ற உணர்வை அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இப்படி ஒன்று சேர்ந்து விளையாடுவதிலே எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்படி குழந்தைகள் அப்படித்தான் கற்றுக்கொள்கின்றார்கள். நாம் கற்றுக் கொடுப்பதை விட பள்ளியிலே அவள் கற்றுக்கொள்வதை விட நிறைய விஷயங்கள் அவள் கற்றுக்கொள்கின்றாள். இன்றைக்கு பள்ளிக்கு சென்றால் என் பிள்ளை எதுவுமே செய்யக்கூடாது, ஒன்றுமே சொல்லக்கூட கூடாது. படித்தா படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறைக்கல்வி வகுப்பு வர்றதே இல்லையம்மா பையன் அப்படி கேட்டா, ஃபாதர் அவன் பாவம், ஃபாதர் அவன் பாவமா, என்னாச்சும்மா பாவம்? இல்லை ஃபாதர் அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ஃபாதர், வாரம் உடம்பு சரியில்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா உடம்பு சரிக்காது. அதுவும் ஸ்கூலுக்கு ஒழுங்காக வர்றது இல்லையே, பார்க்குறேன் நான் அடிக்கடி லீவு. ஃபாதர் அவன் பாவம் ஃபாதர், ரொம்ப கஷ்டப்படுறான் ஃபாதர், குழந்தைப்பா ரொம்ப கஷ்டப்படுது ஃபாதர், தூக்கி வீட்டிலே வச்சுங்க, பத்திரமா போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டு மூடி வச்சுருவேன், கெடாமல் இருக்கும். இப்படி குழந்தைகளை வளர்த்து கொண்டிருந்தால் அவன் என்ன பண்ணுறான், அவன் ஜாலியாக நல்லா கற்றுக்கொள்கின்றார்கள். நல்லா பெற்றோர்களை ஏமாற்றுவது எளிது என்பதை பிள்ளைகள் கற்றுக்கொண்ட பிறகு எவ்வளோ ஏமாற்ற முடியுமோ அவ்வளோ ஏமாற்றுகிறார்கள். இன்றைக்கு குழந்தைகள் யதார்த்தமாக இருக்க வேண்டிய, நன்றாக இருக்க வேண்டியவர்கள், உண்மையோடு இருக்க வேண்டியவர்கள், உண்மையை பேச வேண்டியவர்களை நாம் என்ன செய்கின்றோம், அவர்களை பொய் பேச கற்றுக் கொடுக்கிறோம். நாம் தான் கற்றுக் கொடுக்கின்றோம். இப்படி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து நாம் அவர்களை மோசமான நிலையில் வளர்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களாக இன்றைக்கு இருக்கின்றார்கள். எதுவுமே கேட்கக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது, தொடவே கூடாது. என்னுடைய குழந்தை அன்றைக்கு ஒருத்தர் வந்தாங்க, ஒரு பெற்றோர்கள், ஃபாதர் என் பையனுடைய காதை பாருங்க ஃபாதர், பிடிச்சி கிள்ளியிருக்காங்கப்பா டீச்சர். சரிப்பா, அவனை பற்றி உனக்கு நல்லா தெரியுமா தெரியாதா, அவன் எவ்வளோ குறும்பு பண்ணுறான்றது எனக்கு தெரியும். யாராக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா பாவம் அவங்க என்ன செய்வாங்க, டீச்சருக்கு போட்டு. அவனும் மனுஷங்க தானே, ஏன் நீ புரிஞ்சிக்க மாட்டீங்க? உன் பையன் ரொம்ப நல்ல பையன் நீ நினச்சிருக்கிறீங்களா? இல்லைப்பா தெரியும்ப்பா, என் பையன் மட்டும் இல்லை ஃபாதர், எல்லா பசங்களும் அப்படி தான் இருக்காங்க. நீங்கள் எல்லா பசங்களும் குறும்பு தான் பண்ணுறாங்களா? சரி ஓகே, அப்போ அது அக்செப்டபுளா? ஆனால் டீச்சர் எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவும் கேட்கக்கூடாது. பாருங்கப்பா எப்படி இருக்கு பாரு, சரிப்பா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா நீ திரும்ப அவன் முன்னாடி வந்து சொல்லும்பொழுது டீச்சர் செஞ்சு தான் தப்பு, அவன் காதை பிடிச்சிருக்கக்கூடாது, கிள்ளிருக்கக்கூடாது, எதுவுமே சொல்லியிருக்கூடாது. சொல்ல அவன் மனசில் என்ன ஆகுது, சந்தோஷமாக நிற்கிறான் அவன். ஆக்சுவலாக வெற்றி நம்ம தான், இனிமேல் என்ன தூட்டுருவாங்களா அப்படின்னு அவன் முகத்தில் நான் பார்க்குறேன் அந்த மகிழ்ச்சியை. இனிமேல் என்ன தொட முடியுமா யாராவது அப்படின்ட்டு நான் என்ன வேணா பண்ணுவேன். என்னை சப்போர்ட் பண்ணுறது என்னுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. நான் சொன்னேன் இதெல்லாம் நீங்கள் பேசவே கூடாது, வந்து கேட்கவே கூடாது. முதல்ல உன் பையனை கண்ணி அப்படி தான் முதல்ல அந்த காலத்தில் வளர்த்தாங்க. நீ என்ன பண்ணியோ தெரியாது, டீச்சர் அடிச்சிருப்பாங்க போட அப்படி சொல்லுவாங்க. இப்போ அறிஞ்சு கட்டிட்டு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. ஃபோன் பண்ண அந்த டீச்சர் எடுக்க மாட்டாங்க பாரு, எடுக்கல என்ன போச்சு. இப்போ ஃபாதர் நான் அவங்க காதை கிளனா எப்படி பாருக்கும், அவங்க கேட்குற கேள்வி பாருங்க. நான் அவங்க காதை கிளனா எப்படி பாருக்கும், எப்படி பாரு அவங்க வலிக்கும் அவங்களுக்கு. வெரி குட், சூப்பரான கொஸ்டின்றார் தம்பி. நல்ல பெற்றோர்கள் நீங்களாம், உங்களாம் கோயில் கட்டி கும்பிடணும். உங்களுக்கு நீங்கள் வாங்குவீங்க பாரு உங்கள் பிள்ளைங்கிட்ட, அதுக்கப்புறமா அப்போ தெரியும் உங்களுக்கு. இப்படி வளர்க்கின்ற பெற்றோர்கள் நாளைக்கு வாங்கி கட்டுவீங்க பாரு உங்கள் பிள்ளைங்கிட்டேயே, அப்போ உங்களுக்கு தெரியும். உண்மையே வருத்தத்துக்குரியது. இப்படித்தான் நாம் குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு சொல்லுகின்ற குழந்தைகளை பாருங்கள், உண்மையாக யதார்த்த குணமுடையவர்களாக இருந்தார்கள். அந்த ஆப்பிரிக்க நாட்டில் இருந்த அந்த குழந்தைகளை பாரு, யதார்த்தம் யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. அவர்கள் கீழே ஒருத்தர் விழுந்து விட்டாண்டா அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். நான் போய் முதல்ல அப்பா ஒருத்தர் தொலைஞ்சிட்டான் போட்டியில், ஆகவே நான் போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிறேன்றதில்லை. அது இல்லை, உபுந்து நான் இருக்கிறேன் என்றால் எல்லோரும் இருக்கின்றோம் என்பதுதான். இதுதான் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு வளர்வதுதான் உண்மையான சீடர்களுக்கான அழகு என்பதை இயேசு இன்றைக்கு தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றார். இரண்டாவது வாசகத்திலே யாக்கோபு இதே கருத்தை தான் மிக அழகாக தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார். விண்ணிலிருந்து வருகின்ற ஞானம் என்ன செய்கிறது, மண்ணை சார்ந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று இருவேறுபட்ட கருத்துக்களை அவர் அழகாக இன்றைக்கு முன்வைக்கின்றார். இதோ பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடும் செயல்களும் நடக்கும். உங்களுடைய சண்டை சச்சரவுகள் ஏன் ஏற்படுகின்றன என்ற கேள்வி கேட்டவர் சொல்றாரு, உங்களிடையே இருக்கின்ற சிற்றின்ப நாட்டங்கள். எஸ், என்னை பற்றி மட்டும் நான் சிந்தித்து என்னுடைய நலனை பற்றி மட்டும் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றவனாக இருக்கின்ற பொழுது சிறிய சிறிய இன்பங்கள், சிறிய சிறிய மகிழ்ச்சி எனக்கு கொடுப்பது, அதை பற்றி மட்டும் நான் கவலைப்பட்டு பரந்துபட்ட பார்வை இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்றால் என்ன புண்ணியம்? நீங்கள் நினைத்தது உங்களுக்கு கிடைக்காததால் என்ன செய்கிறீர்கள், கொலை செய்கிறீர்கள் என்று சொல்கின்றார். அதான் உண்மை. நீங்கள் நினைத்தது உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அது கிடைக்கவில்லை என்றால் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துகிறீர்கள். நான் நினைச்சது எனக்கு கிடைக்கணும் என்ற ஒரு மனநிலை அதிகரிக்க இதெல்லாம் உலகில் சார்ந்த சிந்தனைகள். நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு கிடைப்பதில்லை. ஏன் தெரியுமா? நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார்.
நான் கடவுள்கிட்ட கேட்குறேன், கடவுள் எனக்கு கொடுக்கல, ஏன் கொடுக்கல? உங்களுடைய எண்ணம் என்ன என்று நீங்கள் சோதித்து பார்க்க என்ன எண்ணத்தோடு கேட்கிறீர்கள்? உண்மையாகவே தூய்மையான எண்ணத்தோடு நீங்கள் கேட்டு பாருங்கள், கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு அதை கொடுப்பார். உங்களுடைய சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் கேட்கின்றவற்றையெல்லாம் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். மிக தெளிவாக யாக்கோபு சொல்லுகின்றார், இதெல்லாம் உலகில் சார்ந்த எண்ணங்கள். ஆக விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அவர் சொல்லுகின்றார் தூய்மையாகும். தூய்மையான எண்ணத்தோடு நீங்கள் கேளுங்கள், தூய்மையான எண்ணத்தோடு பிறரிடம் பேசுங்கள், தூய்மையான எண்ணத்தோடு பிறரிடம் பழகுங்கள், தூய்மையான எண்ணத்தோடு மற்றவர்களோடு நீங்கள் வாழுங்கள். அதுதான் விண்ணிலிருந்து வருகின்ற ஞானமாக இருக்கும். அதுதான் அமைதியை நாடும், அது பொறுமை கொள்ளும், அது இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடம் இல்லாதது, அமைதியை ஏற்படுத்தக்கூடியது என்று மிக அருமையாக விண்ணிலிருந்து வருகின்ற ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, விண்ணிலிருந்து வருகின்ற இந்த ஞானத்தை பெற்று நான் இருக்கின்றேன், ஏனென்றால் நாம் எல்லாம் இருக்கின்றோம் என்ற உணர்வோடு வாழ்வதுதான் உண்மையான சீடத்துவ வாழ்வு என்பதை உணர்ந்து வாழ தேவையான அருளை இந்த திருப்பலியிலே மன்றாடி கேட்போம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராம் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகின்றேன். சாதுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், மாறினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ இறைவனில் நம்பிக்கை கொண்ட மக்களாக ஒன்று சேர்ந்து வந்திருக்கின்ற நாம் தூய எண்ணத்தோடு இறைவனிடத்திலே நம்முடைய மன்றாட்டுக்கள் எடுத்துரைப்போம். நிச்சயமாக நம்முடைய தூய எண்ணங்களுக்கு ஏற்ற பரிசை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் ஆயரே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், சிறப்பாக எம் பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தையர்கள் அனைவரும் உமது திரு அவையின் மக்கள் அனைவரையும் உம்மோடும் பிறரோடும் இயற்கையோடும் நல்லுறவு கொண்டவர்களாய் உருவாக்க தேவையான அருளை வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் தரும் மூச்சே இறைவா, உம்மை நம்பிக்கையோடு தேடி வரும் மக்களின் உடல் நோய்களையும் மன நோய்களையும் முழுமையாக குணப்படுத்தி மற்றவர்களின் முன்னிலையில் உமது மாட்சிமிகு செயல்களின் சாட்சிகளாக அவர்களை மாற்ற வேண்டும் என்றும் உம் திருமகன் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தும் ஏற்ற தாழ்வற்ற கிறிஸ்துவ சமூகத்தை உருவாக்குவர்களாய் வாழும் அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் நாயகரே இறைவா, நாங்கள் நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள
உம்முடைய நெறிமுறைகளை சரியான முறையில் கடைபிடித்து தீமைகளை விட்டொழித்து இரக்கமுடையோராய் புனித வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்றும் உமது வழியில் செல்ல எமக்கு தடையாக இருப்பவற்றையும் எமது ஆன்மீக வாழ்வில் குறைபடுவதையும் கண்டுணர்ந்து எமது வாழ்வை உமக்கு உகந்த வாழ்வாக மாற்றி அமைத்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இச்சமுதாய முன்னேற்றத்தில் உறுதுணையாக இருக்கும் இளைஞரை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் இத்திரு அவையின் வருங்கால தூண்களாக மாறவும் அருள் வாழ்விலும் உலக வாழ்விலும் செயலாற்றும் நம்பிக்கை கொண்டவராய் வாழ தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லோருக்கும் முதல்வராகிய இறைவா, இத்திருப்பலியை நிறைவேற்றும் எம் பங்கு தந்தை அருள்பணி மரிய லூயிஸ் அடிகளார் அவர்களையும் மற்றும் ஜெபமாலை அன்னை அன்பிய மக்களையும் அவர்களின் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்து ஒற்றுமையுடன் வாழக்கூடிய ஆவியை அளித்தருளுமாய் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட குடும்ப தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலிபீடத்தில் வைத்தீர் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நின் சித்தம் போல் உன் கரத்தால், நின் சித்தம் போல் உன் கரத்தால் நித்தம் வழி நடத்தும். நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தீர் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையேற்றி வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும்
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரை நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
எனவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்முடைய அன்பு சீடர்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற அழைப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப வாழ எங்களுக்கு நல்ல உள்ளத்தை, தூய்மையான உள்ளத்தை கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழுகின்ற நல்ல உள்ளத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும், எங்களுக்குள் இருக்கின்ற எல்லா விதமான உயரும் மனப்பான்மையும் போட்டி மனப்பான்மைகளையும் பொறாமை குணத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி நாங்கள் அனைவரும் விண்ணக ஞானத்தை பெற்ற பிள்ளைகளாக வாழ, அமைதியை ஏற்படுத்துகின்ற பிள்ளைகளாக திகழ எங்களுக்கு முதருளை பொழிந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். தாங்கள் பெற்றுக்கொண்ட பல்வேறு நன்மைகளுக்காக இன்றைய திருப்பலியில் நன்றி செலுத்தி மகிழ்கின்ற நிர்மலா பன்னீர் குடும்பத்தினரையும், மஸ்தி வால்சன் மார்டினா குடும்பத்தினரையும், அந்தோனிராஜ் ஜெயமேரி குடும்பத்தினரையும், இம்மானுவேல் ஏஞ்சல் மேரி குடும்பத்தினரையும், அகஸ்டின் ஸ்டெஃபி குடும்பத்தினரையும், அம்ப்ரோஸ் ஜான் குடும்பத்தினரையும், பெர்னட் சுபிக்ஷா குடும்பத்தினரையும், மைக்கேல் ரம்யா குடும்பத்தினரையும், சௌரி வீரமுத்து பிரமிளா நான்சி குடும்பத்தினரையும், பிரசாத் ஜெனிஃபர் குடும்பத்தினரையும், சுரேந்திர தங்கராஜ் மரிய கேரலின் குடும்பத்தினரையும், மேத்யூ ரிபெல்லோ குடும்பத்தினரையும், டெனிசன் ஜான்சி கவிதா குடும்பத்தினரையும், பிரகாஷ் பவதாரணி குடும்பத்தினரையும், ஜான் மோரிஸ் அவர்களையும், ஷர்லின் ஜஸ்லின் அவர்களையும், அந்தோனி முத்து குடும்பத்தினரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உமது அருளால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற அபிராமி, கிறிஸ்டின், இம்மாக்குலேட் இவர்களையும் உடைய அருளால் நிறைத்து பாதுகாத்து கரம் பிடித்து வழி நடத்தியருளும். தங்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று மன்றாடுகின்ற அனிடெக் இன்ஃப்ரா தொழில் வளர்ச்சிக்காகவும், ஏஜேஎஸ் பவர் சொல்யூஷன் தொழில் வளர்ச்சிக்காகவும், மறைமலை நகர் கிராண்ட் ப்ரொமோட்டர்ஸ் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் நாளை நடைபெறும் புனித பியோ பெருவிழா ஆசீர்வாதமாக நடைபெற வேண்டும் என்றும், இந்த நாளை சிறப்பிக்கின்ற ஜெபமாலை அன்னை அன்பிய மக்களின் மகிழ்வான வாழ்விற்காகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறும், அவருடைய குடும்பங்களிலே அன்பும் அமைதியும் செழித்தோங்கவும், ஐ ஷார்ட்கேட் டிவி சர்வீஸ் சென்டர் வளர்ச்சிக்காகவும் இடத்தில் ஜெபிக்கின்றோம். உம்முடைய அருளையும் ஆசிரியையும் இவர்கள் மீது பொழிந்து இவர்களை வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். நீர் இவ்வுலகிலிருந்து முடம் அழைத்து கொண்ட பி தாமஸ், விபி ஆண்டனி சாமி, புஷ்பா மேரி, ராஜமாணிக்கம், ஜெஸ்ஸி, ஜென்வி, விஜய் இருதயராஜ், அருளையா தங்கப்பன், ஜார்ஜ், மேத்யூ ரிபெல்லோ, ஆக்னஸ் ரிபெல்லோ, ஓகே மார்க்ஸ், ரோஸ் மேரி, குட்டிதாஸ், அல்ஃபோன்சா லில்லி தெரேசா என்னும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் எங்களுடைய குடும்பங்களில் இறந்தவர்களையும் நீர் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் பாஸ்கோ, புனித டொமினிக் சாவியோ, புனித தேவ சகாயம், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக,
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றிருக்கின்ற நாம் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீர்தானையா, எனையாளும் என் மன்னவா, என் வாழ்வின் துணையாகவா. என் வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீதானையா, எனையாளும் என் மன்னவா, என் வாழ்வின் துணையாகவா.
கதி என்ன? எல்லாமுமே எனக்கு நீ, இனியும் கூற என்ன? சூரியன் இல்லை என்றால் நிலவின் கதி என்ன? எல்லாமே எனக்கு நீ, இனியும் கூற என்ன? கடலின் ஆழம் போலவே கருணை மிகுந்தவரே, கடலின் ஆழம் போலவே கருணை மிகுந்தவரே, காலை நேரத்தென்றலாக கதியோடு என்னில் வாருமே. என் வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீதானையா. என்னையாளும் என் மன்னவா, என் வாழ்வின் துணையாகவா, என் வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீதானையா.
என் வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீர்தானையா என்னையாளும் என் மன்னவா என் வாழ்வின் துணையாகவா என் வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீர்தானையா. ஞாயிறு அறிவிப்புகள் 22/9/2024 ஞாயிறு. இன்று ஆண்டின் பொதுக்காலம் 25ஆம் ஞாயிறு. 23ஆம் தேதி நாளை திங்கட்கிழமை இயேசுவே நம் மீட்பர் தியான குழுவினரின் பாதுகாவலர் புனித பியோவின் பெருவிழா. எனவே அதை முன்னிட்டு காலை 10 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை நற்கருணை ஆராதனை, இறை செய்தி, திருப்பலி நடைபெறும். எனவே பியோவினுடைய 10வது ஆண்டு விழாவை இந்த தியான குழுவினர் கொண்டாடுகின்றார்கள். எனவே இந்த விழாவிலே பங்கேற்று சிறப்பிக்க பங்கு மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இதனை வழிநடத்துபவர் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள். பங்கு பெறும் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்படும். 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை நினைவு நாள். எனவே மாலை 6:30 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து தேர்பவனியும் நடைபெறும். சிறப்பிப்பவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தினர் மற்றும் நியோ கேட்டகம்னல் வழி குழுவினர். 26ஆம் தேதி வியாழக்கிழமை புனிதர்கள் கோஸ்மாஸ் தமியான் நினைவு நாள். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித வின்சென்ட் தே பால் நினைவு நாள். 28ஆம் தேதி சனிக்கிழமை புனித வென்செஸ்லாவஸ் நினைவு நாள். அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி ஞாயிறு நம் பங்கில் வினோத விளையாட்டுகள் மற்றும் உணவு திருவிழா ஃபேன்சி ஃபெட் அண்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடைபெற உள்ளது. அதற்கான டோக்கன்களை தயவுசெய்து அன்பிய பொறுப்பாளரிடமிருந்து மட்டுமே பெற்று அவர்களோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் இந்த டோக்கன்களை விநியோகம் செய்யாத அன்பிய தலைவர்கள் தயவுசெய்து உடனடியாக அதை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். நம் பங்கு மக்கள் அனைவரும் இவ்விழாவில் பங்கேற்று பங்கின் வளர்ச்சிக்கு உதவுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அன்று பிரியாணிக்கு தேவைப்படும் பொருள்களை ஸ்பான்சர் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் பங்கு தந்தையை தொடர்பு கொள்ளவும். நம் பங்கில் நடைபெறும் வினோத விளையாட்டுகள் மற்றும் உணவு திருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு அன்பியமும் பக்த சபையும் ஒரு ஸ்டால் அமைக்க வேண்டும். எனவே அதற்காக திட்டமிட்டு செயல்படுத்த இன்று மாலை 4:30 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்ள பங்கு அன்பிய தலைவர்களையும் பக்த சபை தலைவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். உங்கள் வீடுகளில் நீங்கள் பயன்படுத்தாத ஆனால் மற்றவர்களுக்கு பயனுள்ள பொருட்கள் இருந்தால் அவற்றை ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுக்கவும். எப்போதாவது பயன்படும் என்று வைத்து அந்த பொருள் வீணாகவே போய்விடும். ஆகவே அதை ஆலயத்தில் அது கொடுத்து யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கட்டும், அதன் மூலமாக ஆலயத்திற்கு கொஞ்சம் வருவாயாவது வரட்டும். எனவே இப்படி நீங்கள் பயன்படுத்திய பொருள்களில் பயன்படுத்தாத பொருள்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ள பொருள் என்று நீங்கள் நினைப்பவற்றை ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுத்தால் அவற்றை ஃபேன்சி பெட் என்று ஏலமிடப்படும். அத்தொகையானது பங்கின் வளர்ச்சிக்காக செலவிடப்படும். உங்களால் கொண்டு வர முடியாத அளவுக்கு பெரிய பொருளாக இருந்தால் நீங்கள் அலுவலகத்திலே உங்களுடைய விலாசத்தையும் அலைபேசி எண்ணையும் கொடுத்தால் அதற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை பங்கு பேரவை உறுப்பினர்கள் செய்வார்கள். நமது பங்கிலிருந்து அயனாவரம் டொன்போஸ்கோ மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவியருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. எனவே அவர்கள் பங்கு அலுவலகத்திலிருந்து அதற்கான விண்ணப்ப படிவங்களை பெற்று குடும்ப அட்டை நகல், பள்ளியில் அடையாள அட்டை நகல், மறைக்கல்வி அட்டை நகல் ஆகியவற்றுடன் இணைத்து பங்கு தந்தையின் கையொப்பம் பெற்று பங்கு அலுவலகத்தில் சமர்ப்பிக்க கடைசி நாள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி. எனவே இது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதல்ல. நீங்கள் விண்ணப்ப படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து இந்த நிபந்தனைகளை எல்லாம் நிறைவேற்றினால் மட்டும்தான் மறைக்கல்வி கண்டிப்பாக சென்றிருக்க வேண்டும், மறைக்கல்வி அட்டை இருக்க வேண்டும். இந்த பள்ளியில் படிக்கின்றவர்களுக்கு வழங்கப்படுகின்ற குடும்ப அட்டை நகலையும் சமர்ப்பிக்க வேண்டும். இவற்றோடு நீங்கள் இந்த வாரத்திற்குள்ளாக நீங்கள் சமர்ப்பித்தால் மட்டுமே கிடைக்கும். தயவுசெய்து தாமதமாக வருபவர்களுக்கு கண்டிப்பாக வழங்கப்பட மாட்டாது.
29/9/2024 அடுத்த ஞாயிறு ஆண்டின் பொதுக்காலம் 26ஆம் ஞாயிறு. இன்றைய திருப்பலியில் அனைத்தையும் சிறப்பிக்கும் ஜெபமாலை அன்னை அன்பைத்தினருக்கும் அவர்களை வழிநடத்துகின்ற அன்பைய பொறுப்பாளர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த வாரம் 29ஆம் தேதி அன்று புனித அருளானந்தர் அன்பியத்தினர் சிறப்பிப்பார்கள். அதற்கு அடுத்த ஞாயிறு அக்டோபர் 6ஆம் தேதி அன்று விவிலிய ஞாயிறாக கொண்டாடப்படும். அன்று திருவழிபாட்டு வாசகர் குழுவினர் சிறப்பிப்பார்கள். கடந்த வாரம் உண்டியல் மூலம் பங்கு மக்கள் அளித்த காணிக்கை ரூபாய் 26,643. தாராளமாக காணிக்கை வழங்கிய அனைவருக்கும் சிறப்பான நன்றியை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். இறையேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆலயத்திற்கான கீபோர்டு வாங்க வேண்டும் என்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை 9 மணி திருப்பலியிலே நான் அறிவித்தேன். உண்மையிலேயே மகிழ்ச்சி. திருப்பலி முடிந்தவுடனே ஒருத்தர் வந்து சொன்னார், ஃபாதர் நான் 50,000 ரூபாய் அதற்காக கொடுக்கிறேன் என்று சொன்னார். உண்மையிலே அவர் தாராள மனதை நான் பாராட்டுகின்றேன். நமக்கு உண்மையாகவே தூய உள்ளத்தோடு நாம் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் அதற்கு கொடுப்பார், செவி சாய்ப்பார். இதுதான் நான் சொல்கிறேன். இதுவரை இந்த பங்கிலே நான் எதுவும் கேட்டு ஆண்டவர் எனக்கு கொடுக்காமல் இருந்ததே கிடையாது. எண்ணி எல்லாவற்றையும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கின்றவராக அவர் இருக்கின்றார். அதன் பிறகு கடந்த வாரத்திலே 25,000 ரூபாய் வந்தது. 75,000 ரூபாய் இதுவரை அதற்காக பெறப்பட்டிருக்கின்றது. இதிலே நம்முடைய பங்கில் இல்லாமல் வெளியிலே ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றவர் சொன்னார், நான் உங்கள் ஆன்லைன் பேரிஷ்னர் ஃபாதர். அவங்க அப்படி அடிக்கடி அப்படி தான் சொல்கிறது. வெளியூரில் இருக்கின்றவர்கள் சொன்னாங்க, நான் 5,000 ரூபாய் அனுப்புகிறேன் ஃபாதர். நாங்கள் உண்மையிலே மகிழ்ச்சி. அப்படி பங்கில் இருக்கின்றது மட்டுமல்ல, மற்றவர்களும் கூட இதற்காக உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான். இன்றைக்கு காலையில் 6 மணி பூசையில் சொன்ன பூசை முடிஞ்சுன்னு ஒருத்தர் சொன்னார், ஃபாதர் நான் 5,000 நாளைக்கு வந்து கொடுக்குறேன் ஃபாதர்னார். மகிழ்ச்சி. ஆகவே 75 + 5 80,000 இதுவரை வந்திருக்கிறது. ஆமாம், கீபோர்டே வந்துடுச்சுன்றாரு. ஆனால் இன்னும் பேமெண்ட் தான் பண்ணணும். ஆமாம், அதனால் மீதமுள்ள தொகை இன்னும் 45,000 ரூபாய் தேவைப்படுகிறது. கொடுத்து உதவி செய்தால் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைவேன். எனவே இறைவனுக்கு நன்றி, வந்தவரை இறைவனுக்கு நன்றி, கொடுத்தவர்களுக்கும் நன்றி. இனி கொடுக்க இருக்கின்றவர்களுக்கும் சேர்த்து இந்த வாரத்திலே நீங்கள் கொடுத்தால் உண்மையிலேயே நாம் மகிழ்ச்சி அடைவோம். இறுதி மன்றாட்டுக்காக எழுதி நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையறாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனையும் மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இயேசுவின் உண்மையான சீடர்களாக வாழ்வதென்பது நான் இருக்கின்றேன், ஏனென்றால் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் என்ற உணர்வோடு போட்டி பொறாமை சண்டை சச்சரவுகள் இன்றி நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக, இறைவன் விரும்புகின்ற உண்மையான சீடர்களாக வாழ சென்று வருவோம். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர்
சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். நமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. அனைத்து மக்களின் சகாய அன்னை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எமது பங்கின் பாதுகாவலரான துயதன் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.